அதிமுக கூட்டணி வச்சாங்களா இல்லையா? ஏன்னா நீங்க போட்டிட்டீங்களா இல்லையா? அண்ணனே சாட்சி. அப்போ பாரதிய ஜனதா அதே கட்சி தானே. இன்றைக்கும் பாரதிய ஜனதா தான். வேற பேர் இருக்குதா? இன்னைக்கும் அண்ணன் பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்காரு. அன்னைக்கு அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனா அவர்களெல்லாம் கூட்டணி வச்சா நல்லது, நாங்க கூட்டணி வச்சா மதவாத கட்சி. கேவலமா இல்ல, இது ஒரு ஜனநாயக நாடுங்க. நீங்க அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்லல, அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கட்சி கூட்டணி அமைக்கும். அதுல எதுக்கு போய் தவறான கருத்தை, அவதூறான கருத்தை பரப்பி அரசியல் ஆதாயம் தேட திமுக முயற்சிக்குது. ஒரு காலம் முடிக்க நடக்காது. மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி. அதிமுக பாரதிய ஜனதா பலம் வாய்ந்த கூட்டணி. எங்களுடைய கூட்டணி தான் 100% தமிழகத்தில் வெற்றி பெறும். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பருவமழை எல்லா இடத்துலையும் பெய்து இருக்குது. பருவமழை பெய்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தான் டெல்டா மாவட்டத்திலிருந்து அனைத்து மாவட்டங்களிலுமே இன்றைக்கு நடவு செய்வாங்க. நெற்பை நடவு செய்கின்ற காலகட்டம். இதுல விவசாயிகள்லாம் அங்க தொடக்க வேளாண் கூட்டு வங்கியில போய் பயிர்க்கடன் பெறுவாங்க. அதுக்கு ஒரு தந்திரமா திமுக அரசாங்கம் எடுத்து சிவில் ஸ்கோர், அதுல நிறைய டாக்குமெண்ட் வாங்கணும். நிறைய பேங்க்ல போய் நீங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தா தான் அத்தாச்சு, அதுக்கு தகுந்த கிளியரன்ஸ் வாங்கி வந்து கொடுத்தா தான் லோன் கொடுப்பேன் ஒரு தவறான செய்தியை வெளியிட்டு விவசாயிகளை அலக்களித்தாங்க. நான் டெல்டா மாவட்டத்துக்கு போனேன். எல்லா மாவட்டத்திலும் இதை எல்லா விவசாயிகளும் விவசாய பிரதிகளும் சொன்னாங்க. அதை வைத்து பாரத பிரதமர் ஒரு கடிதம் கொடுத்தேன். என்னங்க, நீங்க டெல்லியில் இருக்கிற அரசாங்கம் தான் இப்படி செய்யுதுன்னு சொல்லி தவறான பரப்பி பயிர்ப்பான உடனே நேற்றைய தினம் இருப்பது அதுக்கு ஒரு அறிக்கை விட்டுட்டாங்க. அந்த நேற்றைய தினம் உடனே திமுக அரசாங்கம் ஏற்கனவே என்ன முறையில் பயிர்க்கடன் பெற்றீங்களோ அதே முறையை பின்பற்றலாம். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விவசாயியுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி செய்த காரணத்தினால் பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு திருச்சிக்கு வந்த பொழுது நான் நேரடியாக கொடுத்ததின் விளைவு இன்றைய தினம் அதை ரத்து செஞ்சுட்டாங்க. ரத்து செஞ்சு விட்டு நீங்க பழைய மாதிரியே பயிர்க்கடன் பெறலான்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆக விவசாயிகளை வஞ்சிக்கிற அரசு தொடர வேண்டுமா? இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்றைக்கும் மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சிகள். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய கஷ்ட சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியில் போட்டியிட்ட வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சில திட்டங்களை இந்த பகுதியில் நிறைவேற்றுகிறோம். ஏன்னா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் போராட்டத்தெல்லாம் பேசுவது அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் ஆட்சி இருந்தாச்சு என்று ஒரு தவறான செய்தியை பரப்பி வராரு. அதெல்லாம் இல்ல. 10 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுறேன். காரைக்குடி நகராட்சி சிறப்பு நிலை நகராட்சியா தரம் உயர்த்தப்பட்டது. காரைக்குடி நகராட்சிக்கு 60 கோடி மதிப்பில் சாலை அமைக்கப்பட்டது. பொன்விளச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தான் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. பொன்விளச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தான் இந்த சிவகங்கை மாவட்டம் புதிதாக உருவாக்கப்பட்டது. காரைக்குடி மாவட்ட அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது. மதுரை முதல் திருப்பத்தூர் காரைக்குடி வரை இண்டஸ்ட்ரியல் காரிடார் சாலை அமைக்கப்பட்டது. திண்டுக்கல் முதல் திருப்பத்தூர் வரை இண்டஸ்ட்ரியல் காரிடார் சாலை அமைக்கப்பட்டது. காரைக்குடியில் நீர் ஆதாரமான சம்பை ஊற்றிலிருந்து நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் குடிநீர் குழாய்கள் அனைத்தும் சுமார் 12 கோடியில் மாற்றப்பட்டது. கழக ஆட்சியில் காரைக்குடியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. காரைக்குடி மாவட்ட பதிவுத்துறை அலுவலகம், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், புதிய மாவட்ட நூலகம், மாவட்ட சுற்றுலா மையம் அமைத்து கொடுக்கப்பட்டது. தேவகோட்டை நகரில் 15 கோடி மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. தேவகோட்டை நகரில் சுமார் 40 கோடி மதிப்பீட்டில் சாலை விரிவாக்கம் மற்றும் சாலை அமைக்கப்பட்டது. தேவகோட்டை ஒன்றிய பகுதியில்